காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் இன்று நடைபெறக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு பக்கம் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெறணும், இன்னொரு பக்கம் கேரள அரசு அணை கட்டக்கூடிய நடவடிக்கையை தடுக்கணும். இது மாதிரியான சிக்கலான தருணத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ளுது. என்ன வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு? தேவப்பிரியன், காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டம் இன்று டெல்லியில் கூடுகிறது. குறிப்பாக அதனுடைய தலைவர் எஸ்கே ஹல்தர் தலைமையில் இந்த கூட்டம் என்பது இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு கூடுகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அதாவது நீர் ஆண்டு அப்படிங்கிறத பொறுத்தவரை ஜூன் மாதம் முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீர் ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது. இதில் காவேரி விவகாரத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட டிஎம்சி அளவை தண்ணீரை கொடுக்க வேண்டும் என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் அந்த குறிப்பிட்ட நீரை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு, அதாவது 2023-24 பொறுத்தவரை நமக்கு கிடைக்க வேண்டிய 177.25 டிஎம்சி நீரில் ஏறக்குறைய 79 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் இதுவரை வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாதத்துக்கும் சேர்த்து 12.76 டிஎம்சி நீர் வந்திருக்கணும். ஆனால் 5.48 டிஎம்சி நீர் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு இந்த கடந்த காலங்களில் தரக்கூடிய அந்த நிலுவையில் உள்ள நீரை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயமாக வலியுறுத்த இருக்கிறாங்க. அதே போல் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தண்ணீரை மட்டும் பேசாமல் கடந்த காலங்களில் தர வேண்டிய தண்ணீர் குறித்து பேசாத ஒரு அந்த கருத்திற்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஒரு கடுமையான ஆட்சேபனையை கடந்த காலங்களில் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் இந்த முறையும் ஆட்சேபனையை தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வகையில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்து விட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி மேட்டூர் அணை 12ஆம் தேதி திறப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. காரணம் 17 டிஎம்சி மட்டும்தான் தற்போது இருப்பாக இருக்கக்கூடிய நிலையில் எஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலுவை நீரை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக அரசு திட்டவட்டமாக இந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தெரிவிக்க இருக்கிறாங்க. இருப்பினும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒரு சூழல் இருப்பதாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டு எவ்வாறு மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு பிரீஃபிங் இருக்கும். அதன் பிறகு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய வாதத்தை, குறிப்பாக நிலுவையில் உள்ள நீரை கொடுக்கணும், அதை கொடுக்காம வரக்கூடிய மாதங்களில் கொடுக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் பேசக்கூடிய அந்த கருத்திற்கு தன்னுடைய ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படின்னு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டம் மீண்டும் ஜூன் மாத முதல் வாரத்தில் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாத முதல் வாரத்தில் மீண்டும் இந்த மேலாண்மை ஆணைய கூட்டம் கூடும். எனவே அந்த வகையில் மீண்டும் அந்த கூடும் போது ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு பெறும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பாக நீர்வளத்துறை செயலாளர் இந்த சந்தீப் சக்சேனா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான வாதங்களையும் கருத்துக்களையும் வலியுறுத்த இருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.